பங்கு மக்களே, இவ்வாரம் நாம் பொங்கல் விழாவை கொண்டாடுகின்றோம். நல்ல நிலம் பார்த்து நாளும் விதை விதைத்து உறக்கமின்றி வளர்த்தெடுத்த பயிர்களின் அறுவடை திருவிழா, நன்றியின் விழா இந்த பொங்கல் விழா. வனப்புடன் வளர்ந்து நிற்கும் சோலையை வாரி அணைத்து மகிழும் உழைப்பாளியினுடைய உன்னத விழா. படிப்பு இல்லாமல் பலர் வாழ்க்கையிலே முன்னேறி இருக்கின்றார்கள். பணம் இல்லாமல் பலர் வாழ்க்கையிலே முன்னேறி இருக்கின்றார்கள். ஆனால் உழைப்பு இல்லாமல் யாரும் வாழ்க்கையில் முன்னேறியது கிடையாது. உழைப்பும் கடவுளின் ஆசீர்வாதமும் இருக்கின்ற போது மனிதன் வாழ்வில் உயர்ந்த நிலை அடைகின்றான். உழைப்புத்தான் ஒரு மனிதனை முழு மனிதனாக உருவாக்குகின்றது. உழைப்பின் மூலம் ஒரு மனிதன் தன்னையும் தன் குடும்பத்தையும் தான் வாழுகின்ற சமுதாயத்தையும் மலரச் செய்கின்றான், வளர்த்தெடுக்கின்றான், உயிர் துடிப்புள்ளதாக மாற்றுகின்றான். தூய பவுல் தெசலோனிக்கியருக்கு எழுதிய கடிதத்திலே உழைக்க மனமில்லாதவன் உண்ணலாகாது என்று எழுதியதோடு மட்டுமல்லாது செய்தும் காட்டினார். உங்களோடு இருந்தபோது நாங்கள் சோம்பி திரியவில்லை, மாறாக உங்களுக்கு சுமையாயிராதபடி பாடுபட்டு உழைத்தோம் என்றும் கூறுகின்றார். கவிஞர் தாகூர் கூறுகின்றார், சாலை பணியாளரிடமும் உழவனிடமும் கடவுளை காணலாம் என்று. தாகூர் சொன்னது போன்று உழவர்களிடமும் கடவுளை காண்போம். காலம் காலமாக பொங்கல் விழாவை தமிழர்கள் கொண்டாடி வருகின்றனர். அதிலே பெருமையும் கொள்ளுகின்றனர். இந்த பொங்கல் விழாவை 4 வழிகளிலே கொண்டாடுகின்றனர். முதலாவதாக போகி பொங்கல். இது பழையன கழிந்து புதியன பிறப்பதனாலே பொங்கிடும் மகிழ்ச்சியிலே கொண்டாடப்படும் விழா. மனித மனங்களின் வேண்டத்தகாதவைகளை அகற்றிடும் விழா. இரண்டாவதாக சூரிய பொங்கல். இது சூரியனுக்கு நன்றி செலுத்துதல் என்பது தமிழ் மரபு. கிறிஸ்தவர்களாகிய நாமும் ஒளியாகிய கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்லிக் கொள்ளுகின்றோம். தீய செயல்களில் இருளில் இருந்த நாம் இப்பொழுது ஒளியில் வாழுகின்றோம். ஒளியின் வாழ்வை பின்பற்றுதன் மூலமாக ஒளியில் வாழுகிற மக்களாக நாங்கள் வாழுகின்றோம் என்பதை இந்த சூரிய பொங்கல் சொல்லி நிற்கின்றது. மாட்டுப் பொங்கல் மூன்றாவதானது. இது மாடுகளையும் நமது உடன் உழைப்பாளர்களாக நினைத்து கடவுளுக்கு நன்றி கூறும் விழா. காணும் பொங்கல். இது 4வதானது. இது ஒருவரை காணுவதிலே மகிழும் விழா. ஒட்டுமொத்தத்திலே கிறிஸ்து என்னும் உழைப்பாளி இல்லையெனில் மீட்பு என்பதே இல்லை என்பதை உணர்ந்து கிறிஸ்துவோடு இணைந்து உலகின் உயர்வுக்காக உழைப்போம். உழைப்பின் மகத்துவத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளுவோம். நன்றியின் விழாவாகிய இந்த பொங்கல் விழாவை நாங்களும் கொண்டாடுகின்ற வேளையிலே ஆண்டவர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் உழைப்பின் தன்மைகளுக்காகவும் உழைப்பை எங்களுக்கு கொடையாக தந்தமைக்காகவும் கடவுளுக்கு இந்த பொங்கல் விழாவிலே நன்றி சொல்லுவோம். எங்களுடைய உள்ளமும் நன்றியாலே பொங்கி வழிவதாக. நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு செய்தியிலே உங்களை சந்தித்துக் கொள்ளுகின்றேன். பொங்குதே இன்பம் புன்னகை பொங்கும் பொன்னான நாளிது. பொங்குதே இன்பம் புன்னகை பொங்கும் பொன்னான நாளிது. இல்லையே துன்பம் எண்ணில்லா நன்மைகள் நன்மேசு தந்தாருங்க. இல்லையே துன்பம் எண்ணில்லா நன்மைகள் நன்மேசு தந்தாருங்க. பாடு பாடு தாளத்தோடு பாடு, வல்லவராம் இயேசுவை கொண்டாடு. பாடு பாடு தாளத்தோடு பாடு, வல்லவராம் இயேசுவை கொண்டாடு. கபடி 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 கபடி
ஆண்டவரின் அனுக்கிரகம் பொங்கி வழியுது. பூரணத்தை கொண்டாடும் பண்டிகை இது. ஆண்டவரின் அனுக்கிரகம் பொங்கி வழியுது. பாடு பாடு தாளத்தோடு பாடு, நல்லவராம் இயேசுவை கொண்டாடு. பாடு பாடு தாளத்தோடு பாடு, நல்லவராம் இயேசுவை கொண்டாடு. விளைவிலே ஆண்டவர்க்கு முதன்மையை எடுத்து விரைவிலே தந்து நாம் கனம் பண்ணுவோம். விளைவிலே ஆண்டவர்க்கு முதன்மையை எடுத்து விரைவிலே தந்து நாம் கனம் பண்ணுவோம். அறுவடை நாளின் பண்டிகை இது. ஆண்டவரின் கட்டளையால் நடந்தேகுது. அறுவடை நாளின் பண்டிகை இது. ஆண்டவரின் கட்டளையால் நடந்தேகுது. பாடு பாடு தாளத்தோடு பாடு, வல்லவராம் இயேசுவை கொண்டாடு. பாடு பாடு தாளத்தோடு பாடு, வல்லவராம் இயேசுவை கொண்டாடு. பொங்குதே இன்பம் புன்னகை பொங்கும் பொன்னான நாளிது. பொங்குதே இன்பம் புன்னகை பொங்கும் பொன்னான நாளிது. இல்லையே துன்பம் எண்ணில்லா நன்மைகள் நம் இயேசு தந்தாருங்க. இல்லையே துன்பம் எண்ணில்லா நன்மைகள் நம் இயேசு தந்தாருங்க. பாடு பாடு தாளத்தோடு பாடு, வல்லவராம் இயேசுவை கொண்டாடு. பாடு பாடு தாளத்தோடு பாடு, வல்லவராம் இயேசுவை கொண்டாடு.